தான் நான் இப்படி நிறைய பேர் சண்டை வரும்போது இந்த டைலாக் வரை யூஸ் பண்ணுவாங்க. நான் அப்படிதான், நான் அதான், ஆமா நான் கெட்ட பார்ட்னர் தான், ஆமா நான் கெட்ட அப்பா தான். அதை ஏத்துக்கிறாங்க வேற. அதுக்கப்புறம் there's no talking itself to them. என்ன சொல்ல முடியும் அதுக்கு மேல அவங்க கிட்ட? ஸோ அதனால இதான் நான் அப்படின்னு செட் ஆகாம இன்னும் there is space to grow, இன்னும் there is space to change அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாலே every feedback would also become a stone for you to build on. It is kind of என்ன பொறுத்த வரைக்கும் that's a cap they have put on themselves. அதுக்கு மேல அவங்க வளர முடியாது. இப்போ இதான் நான் ஃபிட் ஆயிட்டேன்னா இதுக்கு மேல நான் வளரவே முடியாது. இதே நான் வந்து இல்லை நான் மாறுவேன், நான் சேஞ்ச், இப்போ இன்னைக்கே நான் ஒரு விஷயம் பேசுறேன்னா ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் ஒரு இன்டர்வியூல இதை விட வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பெட்டரா கூட நான் பேசுறேன்னா ஐ திங்க் தட் இஸ் growth ஃபார் மீ, சேஞ்ச். அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இந்த ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன் என் பேச்சு நானே கேட்க மாட்டேன் அந்த மாதிரி இருப்பாங்க. அதுல ஒரு பிரச்சனை என்னன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து அந்த அந்த டைலாகோட ஆக்சுவல் மீனிங் என்னன்னா நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா அதை மாத்திக்க மாட்டேன், ஐ வில் ஸ்டிக் டு தட்னு அர்த்தம். இங்க என்ன பிரச்சனைனா ப்ளீஸ் அந்த முடிவு தப்பா இருந்தா மாத்திக்கோங்க. ஸ்டிக்கிங் டு தட் இஸ் தி பிக்கர் ப்ராப்ளம். ரெண்டாவது, ஒரு வாட்டி முடிவு பண்ணா உங்க பேச்சு நீங்களே கேட்க மாட்டீங்க, அப்புறம் வேற யார் கேட்பா?